உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன கரிகாலா, வானதி உன்னை பார்த்தாளா? உன்னை பார்த்ததும் நம்ம கரிகாலன் மாமாவா இதுன்னு பார்த்து அசந்து போயிருப்பாளே. ஏய், நானே ரொம்ப கடுப்புல இருக்கேன். நீ வேற எதையாவது சொல்லி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத. கடுப்பேத்துறனா? ஏண்டா காலங்காத்தாலேயே என் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்க. கடுப்பேத்துறன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏன் இப்போ என்னாச்சு? அம்மா, அது தெரிஞ்ச நீ இப்ப என்ன பண்ண போற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பார்ப்போ. உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன ஆச்சுன்னு சொன்னா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். வேணானா போ. ஏய் இரு, ம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். நீ இன்னைக்கு சந்தோஷமா இருப்பன்னு நினைச்சேன். நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னாச்சு சொல்லு. அது வந்து சரி, இங்க வேணா, என் கூட தனியா நான் சொல்றேன். நந்தினி எங்க போறா? டேய் டேய் அருள், எங்கடா இழுத்துட்டு போற? அப்பா கைய விடுங்கப்பா. எதுக்கு? அப்பா எவ்வளவு நேரம்ப்பா என் கைய பிடிச்சுக்கிட்டே நிப்பீங்க? நான் தான் சொன்னல, கோயில்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நான் உன் கைய பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ என் கூடவே தான் இருக்கணும். அப்பா ஒரு 2 நிமிஷம் மட்டும் என் கைய விடுங்கப்பா, நான் இப்ப வந்துடுறேன். இரு, எங்க போற? அப்பா நந்தினி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. நந்தினிய பார்க்க போறியா? ஆமாப்பா, நேத்து நந்தினி மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவ என் கூட வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் வம்படியா அவளை கூட்டிட்டு வந்தேன். அவளையும் சேர்த்து சத்தம் போட்டீங்க. அதுல அவ ஒரு மாதிரி ஆயிட்டாப்பா. அவகிட்ட போய் ஒரு சாரி மட்டும் கேட்டு வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அருள், நீ இங்கே இரு. பா ஏன்பா? என்னோட அனுமதி இல்லாம நீ யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்பா வெளியே 2 பேரும் தனியா பார்க்க கூடாதுன்னு தானேப்பா சொன்னீங்க. இது கோவில்பா. கோவில்ல நம்ம ஃபேமிலி எல்லாரும் இருக்கிறப்ப தானேப்பா பேச போறேன். போக கூடாதுன்னு சொன்னா விட்டுரு. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. பிள்ளையாரப்பா, என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. டேய் அப்பா, டேய் அறிவு இருக்காடா உனக்கு? அருளு, ஆ? என்னடா என்னாச்சு? குணசேகரையா அந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போறான்? பெரியப்பா அவர் செதறத்தங்க உடைச்சாரு. அது என் மேல படுற மாதிரி வந்து விழுந்துச்சு. அதான் அப்பா அவர்கிட்ட கோவப்பட்டு சண்டைக்கு போயிட்டாரு. ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா? எனக்கு ஒண்ணும் இல்ல பெரியப்பா. நல்ல வேளை அருளுக்கு ஒண்ணும் ஆவல. தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் அங்க இடம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு தேங்காவை இங்க வந்து ஏன்டா உடைக்கிற? என் பையன் மேல பட்டிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அப்பா சாமிக்கு வேண்டிட்டு உடைச்சேன், அதான் மேல படல இல்ல. ஏய், மேல படலையா? பண்ணது தப்பு, இதுல திமிரா வேற பேசுறியா? அந்த தேங்காய் மட்டும் என் புள்ள மேல பட்டிருக்கணும், உன்னை கொன்னு இருப்பேன். அடிக்காதீங்க. குணசேகரன் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் பாரு. போய் என்னன்னு போய் பாரு. எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன தைரியம் இருக்கணும் வேணா சார். சார் சொன்னா கேளுங்க சார். தேங்காய் உடைச்சது மட்டும் இல்லாம விடு அவனை, யாருக்கு திமிரா காட்டிட்டு விடுன்னு சொல்றல. என்னங்க இது? அவனை போட்டு எதுக்கு படிச்சிட்டு இருக்க? அவன் என்ன தெரிஞ்சா பண்ணா? அதான் படல, அப்புறம் ஏன் கோவப்பட்டு இருக்க? ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா திமிரா பேசுறானே. ஏய் டேய் குணா, நான் தான் சொல்றேன்ல, விடு. மாமா திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க? அதான் ஒண்ணும் நடக்கல, ஏன் கோவப்பட்டு இருக்க? தம்பி, அவன் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டான். அவன் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருப்பா. நீ போப்பா, போ தம்பி. அண்ணா, நீங்க ஏன் அவன்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டீங்க? நீ பண்ணது தப்பு தான் குணா, அதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீ இப்படி எல்லாம் கோவப்படுற ஆள் இல்லையே, அதுவும் அடிக்கிற அளவுக்கு போயிருக்க. அப்படி என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னே தெரியல. நேத்துல இருந்தே அவர் ஒரு மாதிரியா தான் இருக்காரு. என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. என்னாச்சு குணா?
வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. ஏன்னா இப்படி பொசுக்குன்னு கை நீட்டுறாள் நீ கிடையாதியா. மீறி கை நீட்டுறேன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா. என்ன தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருள் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற கோவத்துல தான் அந்த பையனை அடிச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போலாம். அருள், டேய் ஏய் குணா, அருள், என்ன ஆச்சு? அருள், 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 எங்க போனா இவன்? இங்க தானுங்க இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. அதுக்குள்ள எங்க போனா? டேய் நீ ஏன் இவ்வளவு பதற? அவன் என்ன சின்ன குழந்தையா? இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். நீ வா. இல்லண்ணே, நீங்க போங்க, நான் வரேன். சரி வாங்க. அருள் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. சூழ்நிலை தெரியாம நடந்துக்கிறானே. எங்க போனான்னு தெரியலையே. இப்ப எங்க போய் அவனை தேடுவேன்? அருள், நந்தினி இந்த பக்கம் தானே வந்தா. அவ எங்க போனா? நந்தினி இந்த பக்கம் தானே வந்தா. அவளை எங்கேயுமே காணோம். மாமா. என்ன வானதே, சொல்லு. மாமா, நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, சொல்லு வானதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.